இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருதய பெருவிழாவை நாம் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக கடவுள் நமக்காக தன்னுடைய ஒரே மகனை கையளித்து நம்மீது வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை தியானிக்கும் விதமாக இவ்விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர் யோவான் சொல்லுகின்றார், கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அந்த அன்பை கடவுள் எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்காக நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னுடைய அந்த மகனை கையளித்து அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் யோவான் நற்செய்தியிலே சொல்லுகின்றார், கடவுள் எவ்வாறு தனது அன்பை வெளிப்படுத்தினார் என்று 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி அந்த மகன் வழியாக யார் எல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு தனது மகனை இவ்வுலகிற்காக கையளித்தார் என்று சொல்லுகின்றார். இறைவன் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பை தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும், நாம் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காக என்று கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இறைவாக்கினரான யோனா தன்னுடைய வாழ்விலை இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவரை எடுத்து சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தையானது யோனாவுக்கு வருகின்றது. நினிவே நகருக்கு சென்று அங்கிருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை நீ அறிவிக்க வேண்டும். இந்த நினிவே நகர் மக்கள் அனைவரும் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவம் ஏராளமானதாக உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் மனம் திரும்பாவிடில் 40 நாட்களில் அவர்களை அழித்து விடுவேன் என்று சொல் என்ற வார்த்தைகளை யோனாவிற்கு அனுப்புகின்றார். ஆனால் யோனா அதை ஏற்க மறுத்துவிட்டு அவர் தர்சிஸ் என்கின்ற நகருக்கு தப்பி செல்ல முயற்சி செய்கின்றார். ஆனால் கடைசியாக கடவுள் அவரை நினிவே நகருக்கு அனுப்பி வைக்கின்றார். நினிவே நகரிலே கடவுள் சொன்ன வார்த்தைகளை யோனா சொல்லுகின்றார். அதன் பிறகு மக்கள் அனைவரும் அங்கு மனமாற்றம் அடைகின்றார்கள். அரசன் முதல் அங்கு இருக்கின்ற எல்லோருமே மனமாறுகின்றார்கள். மனமாறிய பிறகு கடவுள் அவர்களை அழிப்பதாக சொன்னதை மாற்றிக்கொள்ளுகின்றார். இந்த மக்களை இனி நாம் அழிக்கக்கூடாது என்ற முடிவை கடவுள் எடுக்கின்றார். இதை பார்த்து யோனாவுக்கு கோபம் வருகின்றது. எனவே யோனா ஒரு சூறை செடியின் அடியிலே நிழலிலே அமர்ந்து கொண்டு கடவுளுக்கு எதிராக கோபம் பட்டு இந்த மக்களை அவர் அழித்தே ஆக வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும் என்று நினிவே நகர் பக்கமாக திரும்பி அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே கடவுள் வந்து பொறுமையோடு யோனாவிடத்திலே பேசுகின்றார். யோனாவிடத்திலே பேசுகின்ற பொழுது யோனா கடவுளை பார்த்து சொல்லுகின்ற வசனம் மிக மிக முக்கியமானது. 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே யோனா சொல்லுகின்றார் கடவுளை பார்த்து, நீர் கனிவு உடையவர், நீர் இரக்கமுடையவர், மிகுந்த பொறுமையுடைய கடவுள், பேரன்பு கொண்டவர், நீர் அழிக்க நினைப்பீர் ஆனால் அழிக்க மாட்டீர், உம்முடைய மனதை நீ மாற்றிக்கொள்வீர் என்பது எனக்கு முன்பே தெரியும். எனவேதான் நீர் என்னை இந்த நினிவே நகருக்கு போய் என்று சொன்னபொழுது நான் போக மாட்டேன் என்று சொன்னேன். காரணம், நீ உன் மனதை மாற்றிக்கொள்வீர். நீர் கனிவு உடையவர், இரக்கமுடையவர், மிகுந்த பொறுமையுடையவர், பேரன்பு கொண்டவர், எனவே நீ அழிக்க நினைப்பீர் அழிக்க மாட்டீர். இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். எதுக்காக நான் இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும், அதனால தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுளுடைய தன்மைகளை எடுத்து சொல்லுகின்றார். முற்றிலும் உண்மையான ஒன்று. கடவுள் கனிவும் இரக்கமும் மிகுந்த பொறுமையும் உடையவர், பேரன்பு கொண்ட கடவுள். அவர் நம்மை ஒருபொழுதும் அழிக்க மாட்டார். அழிக்க நினைத்தாலும் நாம் மனமாறுகின்ற பொழுது உடனடியாக கடவுள் தனது மனதை மாற்றிக்கொள்வார். இந்த நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் என்று சொல்லுகின்றார். கடவுள் கனிவு உடையவர், இரக்கமுடையவர். இந்த கடவுள் ஒருபொழுதும் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அல்ல. மாறாக எப்படியாவது நம் அனைவரையும் மீட்க வேண்டும், சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும், நம் ஒவ்வொருவரையும் கடைசியிலே அவரோடு இளைப்பாற செய்ய வேண்டும் என்பதில்தான் கடவுள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்.
எனவே நாம் மனமாறுகின்ற பொழுது உடனடியாக கடவுள் தனது மனதை மாற்றிக் கொள்ளுகின்றார். இவ்வாறு கடவுள் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு முறையும். எந்த அளவிற்கு அன்பை வெளிப்படுத்தினார் என்று புனித பவுலடியார் சொல்லுகின்றார். உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களிலே சொல்லுகின்றார், நேர்மையாளர் ஒருவருக்காக எவரேனும் தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார் என்றால் அது மிக அரிது. ஆனால் நாம் பாவிகளாக இருந்த பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக என்று தனது உயிரை கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு கடவுள் தன்னுடைய மகனை நமக்காக கையளித்ததன் மூலமாக அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். நேர்மையாளர் ஒருவருக்காக யாராவது உயிரை கொடுக்க போறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அரிதான காரியம். ஆனால் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருந்த பொழுது அந்த ஆண்டவர் இயேசுனுடைய உயிருக்கும் அவருடைய இரத்தத்திற்கும் தகுதியற்றவர்களாக இருந்த பொழுதே கடவுள் தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய மகனை நமக்காக கொடுத்து அவர் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த அன்பை நாம் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும் என்றால், இந்த பேரன்பானது நமக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது கடவுளுடைய பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். நாம் அவருக்கு அஞ்சு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம் என்றால் கடவுளுடைய அன்பானது எப்பொழுதும் நமக்கு நிலைத்திருக்கும். அந்த பேரன்பு எப்பொழுதும் நம்மை வழிநடத்தும். இந்த உலகத்தில் இருக்கின்ற எதுவும் நம்மை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. நாம விலகி சென்றால் மட்டும்தான் முடியுமே தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற எதுவும் நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரிக்க இயலாது. இதை புனித பவுலடியார் சொல்லுகின்றார். உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க வல்லது எது? இந்த உலகத்திலிருந்து வருகின்ற இன்னலா, இடரலா, பசியா, பட்டினியா, துயரமா, எது என்னை இந்த உலகத்தில் கடவுளுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியும் என்பதை அவர் கேட்கின்றார். கடைசியில் சொல்லுகின்றார், எதுவும் என்னை பிரிக்க முடியாது, சாவு கூட என்னை கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்பதை அவர் தெளிவாக சொல்லுகின்றார். எனவே இந்த உலகத்திலிருந்து வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் எதுவுமே நம்மை இறைவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. நாம மனமுவந்து பாவம் செய்து நாம் அவரை விட்டு விலகி சென்றால் மட்டுமே அது முடியும். அப்படி இருந்தாலும் கடவுளுடைய அன்பு, பேரன்பு, அவர் நம்மை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வும், கடவுளுக்கு அஞ்சு நடப்போம். அவருடைய பேரன்பானது எப்பொழுதும் நமக்கு நிலைத்து நிற்கும். ஆமீன்.